இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. நாடாளுமன்றத்தின் மழைக்கால கூட்டத்தொடருக்கு முன்பாக அனைத்து கட்சி கூட்டத்துக்கு மத்திய அரசு ஏற்பாடு. ஜூலை 21 நடைபெறும் கூட்டத்தில் பங்கேற்குமாறு காங்கிரஸ், திமுக, திரிணாமுல், ஆம் ஆத்மி உள்ளிட்ட கட்சிகளுக்கு அழைப்பு. அனைத்து கட்சி கூட்டத்தில் பங்கேற்கப் போவதில்லை என்று திரிணாமுல் காங்கிரஸ் அறிவிப்பு. ஜூலை 21ஆம் தேதி தங்கள் கட்சியின் வருடாந்திர தியாகிகள் தின பேரணி நடைபெறும் என்பதால் பங்கேற்க முடியவில்லை என விளக்கம். மத்திய பட்ஜெட் ஆவணங்கள் அச்சிடப்படும் பணி துவங்குவதை குறிக்கும் வகையில் டெல்லி நிதி அமைச்சகத்தில் நடத்தப்பட்ட ஹல்வா சடங்கு. சிவப்பு துணியால் போர்த்தப்பட்டிருந்த கடாயில் இருந்து ஹல்வாவை அதிகாரிகளுக்கு பரிமாறிய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன். தமிழகத்துக்கு காவிரி நீரை தர முடியாது என மறுத்துள்ள கர்நாடக அரசுக்கு அனைத்து சட்டமன்ற கட்சித் தலைவர்கள் கூட்டத்தில் கடும் கண்டனம். காவிரி நீரை உடனடியாக பெற உச்சநீதிமன்றத்தை நாடி சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுக்க ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றம். தமிழ்நாட்டிற்கு காவிரி நீரை உடனடியாக விடுவித்தாக கர்நாடக அரசுக்கு ஆணையிடுமாறு காவிரி நதிநீர் மேலாண்மை ஆணையத்தினை இந்த அனைத்து சட்டமன்ற கட்சி கூட்டம் வலியுறுத்துகிறது. காவிரி நடுவர்மன்றத்தின் இறுதி தீர்ப்பு மற்றும் மாண்புமிகு உச்சநீதிமன்ற ஆணையின்படி தமிழ்நாடு பெற வேண்டிய நீரை உடனடியாக பெறுவதற்கு தேவைப்படி மாண்புமிகு உச்சநீதிமன்றத்தை நாடி அனைத்து சட்டபூர்வமான நடவடிக்கைகளை மேற்கொள்ள இக்கூட்டம் ஒருமனதாக தீர்மானிக்கிறது. ஆணைகளுக்கு நீர் அதிகமாக பெறுவதால் வரும் நீரை அப்படியே தமிழகத்திற்கு திறந்து விடுவதாக கர்நாடக துணை முதலமைச்சர் DK சிவக்குமார் தகவல். அதிகப்படியான நீரை சேமிக்கவே மேகதாதுவில் அணை கட்ட வேண்டும் என கர்நாடகா முயற்சிப்பதாகவும் பேட்டி. வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளதால் பருவமழை தீவிரமடையும். வானிலை மையம் கணிப்பு. ஜூலை 19ஆம் தேதி மத்திய மேற்கு அதனை ஒட்டிய வடமேற்கு வங்கக்கடலில் மேலும் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு. இந்திய வானிலை மையம் தகவல். அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் புதிய கட்டிடங்களை காணொலி மூலம் திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். 52,72 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்ட புதிய கல்லூரி கட்டிடங்கள், வகுப்பறை கட்டிடங்கள் மற்றும் ஆய்வக கட்டிடங்கள் திறப்பு. மக்களவை தேர்தல், விக்கிரவாண்டி இடைத்தேர்தலும் ஓயட்டும் என காத்திருந்து மக்களுக்கு பேரதிர்ச்சியை முதல்வர் பரிசளித்திருப்பதாக EPS விமர்சனம். மற்ற மாநிலங்களை ஒப்பிட்டு மின் கட்டணத்தை உயர்த்த யாரும் திமுகவுக்கு வாக்களிக்கவில்லை எனவும் கருத்து. வரிக்குதிரை மேல் உள்ள வரிகளை கூட எண்ணிவிடலாம், எண்ண முடியாத அளவுக்கு வரிகளை மக்கள் மேல் தமிழக அரசு சுமத்துவதாக EPS கருத்து. திமுக அரசின் விலை உயர்வு, கட்டண உயர்வுகளால் மக்கள் வேதனையில் துடிப்பதாகவும் அறிக்கை. மின் கட்டணத்தை ஏற்றி முதலமைச்சர் பொதுமக்களுக்கு தொடர்ந்து ஷாக் கொடுத்து வருவதாக அண்ணாமலை விமர்சனம். திமுக அரசின் நிர்வாக தோல்விக்காக பொதுமக்கள் மீது கட்டண உயர்வை சுமத்துவது எந்த விதத்தில் நியாயம் எனவும் கேள்வி. மின் கட்டண உயர்வை கண்டித்து போராட்டம் அறிவித்தது பாமக. வரும் 19ஆம் தேதி அன்புமணி தலைமையில் சென்னையில் தொடர் முழக்க போராட்டம் நடத்தப்படும் என அறிவிப்பு. IAS அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்து தமிழக அரசு உத்தரவு. புதிய உள்துறை செயலாளராக தீரஜ்குமார் நியமனம். சென்னை மாநகராட்சி ஆணையராக இருந்த ராதாகிருஷ்ணன் கூட்டுறவு மற்றும் உணவுத்துறை செயலாளராக மாற்றம். சென்னை மாநகராட்சியின் புதிய ஆணையராக குமரகுருபரன் நியமனம். 10 மாவட்ட ஆட்சியர்களை பணியிட மாற்றம் செய்து தமிழக அரசு உத்தரவு. ராணிப்பேட்டை மாவட்டத்தின் புதிய ஆட்சியராக சந்திரகலா நியமனம். மதுவிலக்கு பிரிவு இயக்குநர் பதவி புதிதாக உருவாக்கப்பட்டு இயக்குநராக கார்த்திகா IAS நியமனம். போக்குவரத்து துறை புதிய ஆணையராக SJ சிறுவை நியமித்தது தமிழக அரசு. கரூரில் சுமார் 100 கோடி ரூபாய் மதிப்பிலான நிலத்தை மோசடியாக எழுதி வாங்கியதாக கூறப்படும் வழக்கில் முன்னாள் அமைச்சர் MR விஜயபாஸ்கர் கைது. கடந்த 40 நாட்களுக்கு மேல் தலைமறைவாக இருந்த நிலையில் கேரள மாநிலம் திருச்சூரில் வைத்து CBCID தனிப்படை போலீசாரால் கைது. கேரள மாநிலம் திருச்சூரில் கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் MR விஜயபாஸ்கர் கரூர் அழைத்து வரப்பட்டார். கரூர் காந்தி கிராமம் பகுதியில் உள்ள CBCID அலுவலகத்தில் வைத்து MR விஜயபாஸ்கரிடம் விசாரணை.
படுகொலை செய்யப்பட்ட ஆம்ஸ்ட்ராங் வீட்டிற்கு நேரில் சென்ற பட்டியல் இனத்தோர் ஆணைய அதிகாரிகள். ஆம்ஸ்ட்ராங்கின் மனைவி பொற்கொடியிடம் கொலை சம்பவம் குறித்து விசாரணை. சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் ஜாஃபர் சாதிக்கை 3 நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க அமலாக்கத்துறைக்கு அனுமதி. ஜூலை 18 அன்று ஒரு நாள் உறவினர்களை சந்திக்க அனுமதி அளித்து சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவு. மதுரையில் நாம் தமிழர் கட்சி நிர்வாகி படுகொலை செய்யப்பட்டிருப்பதற்கு சீமான் கடும் கண்டனம். கொலையாளிகளை உடனடியாக கைது செய்யாவிட்டால் போராட்டம் வெடிக்கும் என அறிக்கை. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 360 ரூபாய் உயர்ந்து 54,640 ரூபாய்க்கு விற்பனை. வெள்ளி விலை கிலோவுக்கு 200 ரூபாய் குறைந்து 99,500 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. பொள்ளாச்சி அருகே இருசக்கர வாகனம் மோதி நீலகிரி மாவட்ட நீதிமன்ற கூடுதல் நீதிபதி கருணாநிதி பலி. மளிகை கடை ஒன்றுக்கு செல்வதற்காக தமது காரில் வந்து இறங்கிய தேசிய நெடுஞ்சாலையை கடந்த போது விபத்து நேரிட்டதாக தகவல். காதல் பேண்டேஜுடன் குடியரசுக் கட்சி மாநாட்டில் கலந்து கொண்டார் அமெரிக்க முன்னாள் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப். பென்சில்வேனியாவில் தேர்தல் பிரச்சாரத்தின் போது நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் ட்ரம்பின் காது பகுதியில் காயம் ஏற்பட்டது. டொனால்ட் ட்ரம்புக்காக தேர்தல் நன்கொடையாக மாதந்தோறும் 375 கோடி ரூபாய் வழங்க உலகின் பெரும் பணக்காரான எலான் மஸ்க் முடிவு. தேர்தல் பணிகளை மேற்கொள்ளும் அமெரிக்கா BAC என்ற அரசியல் குழுவினருக்கு இந்த நன்கொடை வழங்கப்படும் என தகவல். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.